வேலையில் நான் ஸ்டாண்டர்டாக இருந்தேன், அந்த வேலையை விட்டு இப்போ வெளியே வந்துட்டேன், ஏன் வந்தேனே தெரியாது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கன்னிராசிக்காரங்க கடந்த காலங்களில் அனுபவிச்சிருப்பீங்க என்பது உண்மை. ஸோ இது கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்த தாக்கம் 20%. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த தாக்கமானது 20%. ஸோ இப்போ மாற்றமானதும் 20%. இந்த கிரகங்கள்லாம் இப்போ தாக்கத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ இப்போ இந்த 10ஆம் இடத்துக்கு வந்த குரு ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, 10ல் குரு அமர்ந்தால் பதவியும் பறிபோகும் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்களே, அந்த அளவுக்கு ஏதேனும் வருமா, தாக்கம் வந்துருமாங்கிற ஏக்கம் இருந்தால் ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு மட்டும் குரு பகவான் உறுதியாக பதவி இழப்பை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை.